ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வள்ளலார் கதை ஒன்று பார்க்கலாம். ராமலிங்க வள்ளலார் கதை. இதுக்கு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது அருட்செல்வம் தான் முக்கியம். பொருட்செல்வம் பொருட்செல்வத்தை விட அருட்செல்வம் தான் முக்கியம். எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த கதையை பார்க்கலாம். இது ராமலிங்க வள்ளலாரோட கதை. ராமலிங்க வள்ளலார் ஒரு தடவை ஒரு ஜமீன்தார் வீட்டில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போய் பேசுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதுக்காக ஜமீன்தார் குதிரையை எடுத்துகிட்டு ராமலிங்க வள்ளலாரை அழைச்சிட்டு போக வந்திருப்பார். கூட்டிகிட்டு போகும்போது டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போ அப்படின்னோன்னா அது வயதான குதிரை மெதுவாக போணுச்சு. அப்போ ஜமீன்தார் குதிரை ஓட்டுறவங்கக்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமாக போக சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதை அடித்து ஓட்டினோடனே அது கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிட்டே வேகமாக போணுச்சாமா. அதுக்கப்புறம் போன பிறகு ஜமீன்தார் வேறுபாடெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிடுவாராம். ஆனால் இவர் வெளியில் நின்றுட்டுருப்பாராம். ராமலிங்க வள்ளலார் அவர் பின்னாடி போய் குதிரைக்கிட்ட நின்றுட்டுருப்பாராம். அப்போ இவரை காணோம், ராமலிங்க வள்ளலார் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருக்கப்ப அந்த குதிரை ஓட்டி இந்த பக்கம்தான் போனாங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அங்கே போய் பார்த்தா குதிரைக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாருங்களாம் ராமலிங்க வள்ளலார். வாயில்லா ஜீவன், நீ உன்னை நான் வற்புறுத்திட்டேன், நீ வருத்தப்படுறதுக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வருத்தப்பட்டுட்டு இருப்பாராம். அதை பார்த்த ஜமீன்தார் வருத்தப்பட்டுக்கிட்டு நான் சீக்கிரமாக குதிரை போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில்லா ஜீவனை கொடுமைப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். அதனால் வாயில்லா ஜீவன்கிட்ட நாம் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது ராமலிங்க வள்ளலாரோட கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன ராமலிங்க வள்ளலாரோட கதை இன்றைக்கி கதையில் பார்த்தோம். குதிரையுடன் பேசினார் அப்படிங்கிறது இதனோட கதை. அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டுருக்கும்போது குதிரையை வேகமாக போக சொன்னதுக்கு ராமலிங்க வள்ளலார் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த குதிரைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த ஜமீன்தாரும் அதுக்காக வருத்தப்பட்டு அந்த வாயிலா ஜீவனை கொடுமைப்படுத்துமே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து ராமலிங்க வள்ளலார் கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.